சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநர் அல்ரேக்கரை சந்திப்பதற்காக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வருகை தெரிவித்துள்ளார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாரணி வழங்க கேட்கலாம். தாரணி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம் தீபிகா. தற்பொழுது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்திப்பதற்காக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வருகை புரிந்திருக்கிறார். தமிழகத்தில் நடக்கும் குற்ற சம்பவங்கள் குறித்தும் குதிரை பேரம் பேசப்பட்டு வருவது குறித்தும் ஒரு புகார் மனுவை அளிப்பதற்காக அவர் ஆளுநரை சந்திக்க வந்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் 108 இடங்களுடன் பெரும்பான்மையை நிரூபித்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக திமுகவுடன் நின்று கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சிகள், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளின் ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைத்தது. இதில் குதிரை பேரம் நடத்திதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக அரசின் மீது வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து அமமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் திமுகவும் இது குறித்து ஒரு புகாரை முன்வைத்திருந்தது. ஆளுநரை சந்தித்து ஏற்கனவே குதிரை பேரம் நடத்திதான் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் 2-3 நாட்களுக்கு முன்பாக திமுக தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினரிடம் குதிரை பேரம் பேசியதாக தகவல் வெளியாகி 5 நபர்களை அதில் திமுகவை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட நபர்களை அதில் கைதும் செய்திருந்தது. தற்பொழுது குதிரை பேரம் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மட்டுமல்லாமல் திமுகவின் மீதும் ஒரு குற்ற புகாராக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் திமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க சரி செய்து வருகிறது இன்னும் புகார்களும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரம் நடத்தி வருவதாகவும் புகார்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றன. மேலும் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் ஆகியும் குற்ற சம்பவங்கள் எதுவும் குறையவில்லை என்னும் குற்றங்களையும் தொடர்ந்து மற்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது வைத்த வண்ணம் இருக்கின்றன. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் புழக்கங்கள் இன்னும் எதுவுமே சரியாகவில்லை என்றும் குற்றங்களையும் புகார்களையும் தொடர்ந்து மற்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது வைத்திருக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது இது பற்றிய புகார் மனுவை அளிப்பதற்காக பாஜக மாநில தலைவர் தற்பொழுது ஆளுநரை சந்திக்க வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தீபிகா, ஆளுநரை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து வருகிறார். முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாரணி.